ஸோ ஹாய், இன்னைக்கு நம்ம சிபி ப்ளஸ் என்இஆர் வந்து எப்படி வந்து சப்போஸ் நம்மகிட்ட மானிட்டர் இல்லை அப்படின்னா எப்படி வந்து சிஸ்டம்லேயே வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டு எஸ்டிக்யூசி மாடல் வந்து ஐபி கேமரா வந்து எப்படி இந்த என்இஆரில் 4 சேனல் அண்ட் 8 சேனல் பேசிக் என்இஆர்லையோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேங்க. இது வந்து 2 டைப் இருக்குது. அது எல்லாமே நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன். அதை வந்து இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறோங்க. இப்போ வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அதாவது இந்த கான்ஃபிக் டூலுங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். இதனோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த என்விஆரோட ஃபர்ம்வேர் வேணும். லேட்டஸ்ட் ஃபர்ம்வேர் நீங்கள் எப்போ இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த லேட்டஸ்ட் ஃபர்ம்வேர் வேணும். அதுவுமே இந்த இப்போ இருக்க கரண்ட்டில் நான் யூஸ் பண்ணுற ஃபர்ம்வேரோட வந்து நீங்கள் இந்த இதே லிங்க்ல கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சவங்க வச்சு நீங்கள் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா ப்ராப்பர் டெக்னிக்கல் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் ப்ராப்பராக உங்களுக்கு கேமரா, அதாவது இந்த எஸ்டிக்யூசி மாடல் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இந்த என்விஆரில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டு அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இது வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் ரைட் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறேன். அக்ரி கொடுத்துறேன். ஜஸ்ட் இது எப்பவுமே எப்பவும் போல இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நான் வந்து டெஸ்டிங்காக ஒரே ஒரு சிபி ப்ளஸ் பிராண்டில் 4 MB ஹைப்ரிட் மாடல் வந்து எஸ்டிக்யூசி சர்டிஃபிகேட் மாடல் வந்து நான் ஜஸ்ட் ஒரே ஒரு கேமரா செட்டிங்காக எப்படி பண்ணுறதுக்காக உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள் சைட்டில் வந்து 4 கேமராவோ இல்லை 5 கேமராவோ எவ்வளோ கேமரா இருந்தாலும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கங்க. முக்கியமாக ரவுட்டர் இருந்தால் ரவுட்டரில் கனெக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் ஆகும். ஈஸியாக நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு பண்ண முடியும். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது முடிஞ்சிடும். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து என்ஜாய் நவும் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டிவைஸ் போட்டிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐபி கேமரா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்விஆர். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு என்விஆர் வந்து இன்ஸ்லேஸ் பண்ணுறோம். இன்ஸ்லேஸ் பண்ணுறது என்ன, ஆக்டிவேட் பண்ணுறது தான் இன்ஸ்லேஸ். அது எதுவுமே ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் எதை இன்ஸ்லேஸ் பண்ணணுமோ அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே இன்ஸ்லேஷன் இருக்கு இல்லைங்களா, இன்ஸ்லேஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிவைஸை வந்து செலக்ட் பண்ணுறது மறுபடியும் ஒரு டைம் கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அகைன் வந்து நம்ம டிக் பண்ணியிருக்கோம். அப்படியே வந்து இன்ஸ்லேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ நான் வந்து என்ன செட் பண்ணுறேன்னா டிஃபால்ட்டாக வந்து நாங்கள் செட் பண்ணுற பாஸ்வேர்டு நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி மெயில் ஐடி இந்த இடத்துல வந்து கம்பல்சரி உங்கள் மெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. ஏன் இந்த மெத்தடில் மெயில் ஐடி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் நாளைக்கு நீங்கள் இந்த பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போகும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து நம்ம பாஸ்வேர்டை ரீசெட் அடிச்சுக்கலாம். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா சப்போஸ் நம்ம வந்து சைட்டுக்கு வந்து ஒரு 6 o'clock இல்லை 7 o'clock ஈவினிங் டைம்லையோ நைட் டைமில் போகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சப்போர்ட் டீம் வந்து அந்த டைமில் அவைலபிள் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுனா, உங்களுக்கு நீங்கள் சைட்டுக்கு நம்ம டீலராக இருந்தோம்னா சைட்டுக்கு போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு டைம் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மெயில் ஐடி வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஒரே மெயில் ஐடி யூஸ் பண்ணி பழகிங்க. சப்போர்ட்டுக்குன்னு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்னு மெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அந்த மெயில் ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஓடிபி அங்கே போயிடும். அந்த ஓடிபி வச்சு நமக்கு அதாவது நீங்களே வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஈஸியஸ்ட் வே. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் சப்போர்ட் டீம் கால் பண்ணி நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கம்பல்சரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். நீங்கள் இது அதாவது இன்ஸ்டாங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, B2B. அதாவது நம்ம மொபைல் ஆப்பில் இண்டிவிஜுவலாக வேணாலும் பார்த்துக்கலாம். அது வேணா நம்ம ஜஸ்ட் எனேபிள் ஆயிருக்கும். அது இதே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபர்ம்வேர் வந்து அப்படின்னா ஆட்டோ அப்டேட் பண்ணுறதா அப்படின்னு கேட்குது. இதுவும் ஜஸ்ட் டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் எடுக்கும். டைம் எடுத்து அப்படின்னா இன்ஸ்டலேஷன் சொல்லி வந்துச்சு. ஒன் டிவைஸ் இன்ஸ்லைஸ்டு. ஓகேங்களா? இப்போ இங்கே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிட்டு இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளையா வந்து இந்த இடத்துல அன்இன்ஸ்லேஷன் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ஸ்லேஷன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இன்ஸ்லேஷன் ஆயிடுச்சு. இதனோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 1.245 தான் டிஃபால்ட் ஐபி. ஓகேங்களா? இப்போ நம்ம ஏதோ ஒரு ப்ரௌசரோ இல்லை ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். 192.168.245 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகி வரும். ஸோ இந்த என்னடா வரலன்னு சொல்லி பார்க்க வேணாம். ஜஸ்ட் இங்கே அட்வான்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ டு அந்த ஐபி அட்ரஸ் காட்டும். அந்த இடத்துல ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா லோட் ஆகி வந்துடும். ஸோ இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவும் கிடையாது. டிஃபால்ட் வந்து அட்மின் தான். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஓப்பன் ஆயிரும். இங்கே வந்து நான் இன்னும் ஹார்ட் டிஸ்க் போடல, அதனால நோ டிஸ்க்னு காட்டுது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த வந்ததுக்கப்புறம் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்டிக்யூசி கான்ஃபிகரேஷனுக்கு ஃபஸ்ட்டு இந்த 4 சேனல் 8 சேனலாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் இதே இந்த என்விஆரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐபி கேமரா கான்ஃபிகரேஷன் பற்றி போட்டிருக்கோம். இது வந்து 2 மெகா பிக்சல் அண்ட் 4 மெகா பிக்சல்லாம் இருக்குது. இதெல்லாமே இருக்குது. இப்போ இந்த என்விஆரில் அப் டு 8 MB வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறவங்க நம்ம சேல்ஸ் டீமை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டோ அதை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த என்விஆரில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மாடல்ஸ் இருக்குது. இத்தனை மாடல்ஸ் வந்து இதில் வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 சேனல் என்விஆர் தான் இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம எடுத்து கான்ஃபிகர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 மாடலை மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபர்மர் அப்டேட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த 4K மாடல் வாங்கினீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த ஃபர்மர் அப்டேஷன் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கேமரா கனெக்ட் பண்ணாவே மேக்ஸிமம் கனெக்ட் ஆகும். அப்படி இல்லைனா செகண்ட் ஸ்டெப் இருக்குது. அந்த செகண்ட் ஸ்டெப் எப்படி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எடுத்துக்கிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சிபி UNR-108 F1ங்கிற இந்த மாடல். இதுவும் இந்த 4 சேனல் என்விஆர் ரெண்டில் எது வாங்கினாலும் இந்த கரண்ட் நவ் ரைட் நவ் ஓகேங்களா? சரி, கரண்ட்டில் நீங்கள் வந்து இந்த ஃபர்ம்வேர் வந்து லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எஸ்டிக்யூசி கேமரா வந்து இதில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ மற்ற இந்த மாடல்லாம் வாங்கினீங்கன்னா தேவையில்லை அப்படின்னா தேவையில்லை. ஓகேங்களா?
ஸோ சப்போஸ் வேறு ஏதாவது அந்த டைமில் வந்து எடுக்கும்போது வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் எங்கே எடுக்கிறீங்க அப்படிங்கணும் அங்கே வந்து ஒரு டைம் கேட்டுக்கங்க. இது ஏதாவது பண்ணணுமா இல்லை கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுமான்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாடல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே தேவையிருக்காது, ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகரேஷன் ஆயிரும் மேக்ஸிமம். அப்படி ஆகாத பட்சத்துக்கு இன்னொரு அதாவது இந்த CQC டைப்பில் வந்து மொத்தமாகவே 2 டைப் தான். அந்த 2 டைப்பில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்மர் அப்டேட் பண்ணுறது. அப்டேட் பண்ணிட்டீங்கனாவே கேமரா ஒர்க் அவுட் ஆயிரும் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் டைப்லேயே. சப்போஸ் இதுலேயும் ஆகல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம செகண்ட் டைப் போய்க்கலாம். செகண்ட் டைப் அது நான் உங்களுக்கு எப்படின்னு அதுவும் நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாடல் நான் எடுத்திருக்கேன். இந்த மாடல் வந்து நம்ம இப்போ கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இங்கே வந்து இப்போ வந்து ஃபர்மர் அப்டேட் பண்ணணும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுக்கு வந்து எங்கே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் இன்ஃபோ போயிருங்க. இன்ஃபோவில் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல இங்கே அப்கிரேடுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த அப்கிரேட் செலக்ட் பண்ணிட்டு ப்ரௌஸ் பாத் கேட்குது, அதாவது எந்த இடம் கேட்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில் இந்த 2 ஃபைல் வந்து நான் டவுன்லோட் பண்ணிருங்க, நான் லிங்க் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தேன். இது 2யும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இந்த டிவைஸ் தான், இந்த ஃபைலை தான் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ரௌஸ்ன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ வந்து நான் எங்கே வச்சிருந்தேன்னா நான் டெஸ்க்டாப்பில் இங்கே CP ப்ளஸில் வச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை செலக்ட் பண்ணுறேன். இதுதான் ஃபர்மர் ஃபைல். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு அப்படின்னா இங்கே செலக்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே அப்டேட் ஆகும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரீபூட்னு காட்டுது இல்லைங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைல் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அதனால நமக்கு இங்கே காட்டுது. ஓகேங்களா? ஸோ வந்து வெயிட் பண்ணணும். அது நம்ம இப்போ எம்ஏஆர் வந்து ஸ்டேட்டஸ் எப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இங்கே இந்த சாஃப்ட்வேர் ஒன்று ஐபி கான்ஃபிக் டூல்ஸ் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதை வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா அது டூல் சர்ச் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இந்த எம்ஏஆர் வந்துருச்சு, ரீபூட் ஆகி வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அந்த நம்ம கேமராவை இன்னும் ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்குது, அதாவது அன்இன்ஸ்டலேஷனே இருக்குது. அதையும் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா முதல்ல எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம். அகைன் இந்த டிவைஸ் செலக்ட் பண்ணி செலக்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு அகைன் வந்து நம்ம எப்பவுமே வந்து எம்ஏஆருக்கு என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணுறீங்களோ அதே பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் ஆகுறது. ஓகேங்களா? இங்கே வந்து மெயில் ஐடி. ஓகேங்களா? ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். ஓகே, இன்ஸ்லேஷ் இது வந்து இன்ஸ்லேஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஃபினிஷ் பண்ணிடுறோம். இப்போ அகைன் வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இன்ஸ்லேஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்ஸ்லேஷ் ஆயிடுச்சு அப்படின்னா இதனோட ஐபி அட்ரஸ் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்விஆரை லாகின் பண்ணோம். ஓகே, அகைன் வந்து இந்த என்விஆர் இந்த பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா வந்துடும். நீங்கள் வந்து அட்மின். சப்போஸ் இந்த இந்த இப்போ நான் பண்ணுறது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிருங்க அப்படின்னா டிஃபால்ட், அதாவது இந்த டிவிஆர் வந்து டிஃபால்ட் பண்ணிடுங்க. டிஃபால்ட் பண்ணிட்டு அகைன் வந்து நீங்கள் நான் ஃபஸ்ட்டு இந்த நம்ம செட் பண்ணோம் இல்லைங்களா யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் அந்த டைமு ரீஜன் இதெல்லாம் செலக்ட் பண்ணணும். அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அகைன் ஃப்ரெஷ்ஷாக பண்ண மாதிரியே ஒரு டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஒர்க் ஆயிடும். சப்போஸ் ஃபஸ்ட்டு டைப்பில் இந்த ஃபர்மர் அப்டேட் பண்ணிட்டு சப்போஸ் நீங்கள் கேமரா ஆட் பண்ணி வரல அப்படின்னா நீங்கள் வந்து அகைன் வந்து என்ஆர் டிஃபால்ட் மட்டும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆயிரும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைப். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு கேமரா போயிருங்க. கேமராவில் போயிட்டு இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இது வந்து நம்ம ஆஃபீஸில் இருக்க மாடல்ஸுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ண வேண்டியது இதுதான். அதாவது 62 இங்கே இருக்கு பார்த்தீங்களா? ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 62 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஐபி அட்ரஸ் தான் இங்கே செலக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு டைம் ஆட் கொடுத்து பாருங்க. இங்கே ஆட் ஆயிடுச்சு. இங்கே ஆனால் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல கேமராவை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் நீங்கள் வந்து கேமரா செலக்ட் பண்ணி பாருங்க. இங்கே க்ரீன் கலர் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ க்ரீன் கலர் ஆயிடுச்சு இல்லைங்களா? இது நம்ம செக் பண்ணுறதுக்கு எப்படின்னா லைவ் போயிருங்க. லைவ்ல போனீங்க அப்படின்னா எத்தனை கேமரா இங்கே கனெக்ட் பண்ணீங்களோ இங்கே காட்டும். நான் இது வந்து இதை செலக்ட் பண்ணுறேன். நான் வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக இங்கே போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஜஸ்ட் நான் போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து இப்போ சப்போஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா நான் எம்விஆருக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தோம் அதே பாஸ்வேர்ட் இந்த கேமராக்கு கொடுத்தங்காட்டி ஜஸ்ட் செலக்ட் பண்ணோன்னே இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த இடத்துல வந்து கேமராக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரே பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதுதான் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்னன்னா இந்த இடத்துல ரெட் கலர் வந்துருச்சு. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரெட் கலர் வரல அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா ஒரு டைம் ஜஸ்ட் எடிட் பண்ணிட்டு ஐபி அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பாஸ்வேர்டு இடத்துல மட்டும் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் ஆயிடும். ஜஸ்ட் அகைன் இதை க்ளோஸ் பண்ணுறீங்க. பண்ணிட்டு கேமரா பாருங்க. ஓகே, இப்போ வந்து கிரீன் கலர் வந்துருச்சு. கிரீன் கலர் வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு வியூ வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா ஃபர்ஸ்ட் டைப். ஓகேங்களா?
சப்போஸ் இப்படி பண்ணி ஏதோ பண்ணுமே வரல, நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயே இருந்துச்சு. சப்போஸ் நமக்கு எல்லா இடத்துலையும் ஆகாது, ஒரு சில டைம் மட்டும் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெட் கலரில் இல்லை கிரீன் கலர் இல்லாமல் ரெட் கலர்லேயே காட்டுது அப்படின்னா எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் இதை டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணி அந்த கேமராவோட ஐபி அட்ரஸ் வந்து என்னன்னு பார்த்து போடணும். இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல இதனோட கேமராவோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 1.62. ஓகே, இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 1.62 இங்கே வந்து 190.160.1.62 கொடுத்து என்டர் அடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து அகைன் அட்வான்ஸில் போயிட்டு கண்டினியூவில் போய் அன்சேஃப் இருக்கும். அது வந்து நம்ம கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகும். STQC மாடல் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் அதாவது லாகின் பேஜ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா பிட் ரேட் வந்து ஜாஸ்தி, அதனால கொஞ்சம் டைம் எடுத்தா வரும். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கேமராவோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடணும். அதாவது அந்த சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அந்த டைம்ல என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அதுதான் இங்கே போடணும். ஓகேங்களா? இங்கே போட்டுட்டு வேற எதுவுமே பண்ண வேணாங்க. லைவ் வருதான்னு மட்டும் பார்த்துக்கங்க. ஒரு டைம் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஃபியூ செகண்ட்ஸ் டைம் எடுக்கும். இங்கே வியூ வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா செட்டிங்ஸ் போயிருங்க நேரா. ஓகேங்களா? செட்டிங்ஸ்ல இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த கேமராமே ஆடியோ எனேபிள் ஆயிருக்காது. ஸோ நீங்க வந்து ஆடியோ எனேபிள் பண்ணிக்கங்க. மொத்தமா இந்த கேமரால வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் 2 விஷயம் பண்ணணும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு கேமராக்குள்ள ஆடியோ இருக்கும். அதை வந்து இங்க என்கோடும் இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்ட்ரீம் என்கோடில் மெயின் ஸ்ட்ரீம் சப்ஸ்ட்ரீம் 2 இருக்கும். அதை ஜஸ்ட் இதை வந்து டிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து சேவ் சக்சீட்னு வருது இல்லையா, அது கம்பல்சரி வருதான்னு பார்த்துக்கங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமில் போயிட்டு ஜென்ரலில் டேட் அண்ட் டைம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. ஸோ இது வந்து எப்பவுமே டேட்டு மந்த் இயர் கொடுத்துக்கங்க. அதே மாதிரி இது 12 ஹவர்ஸ் கொடுத்துக்கங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இது சிங்கனைஸ் பண்ணிக்கங்க. சிங்கனைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டமில் என்ன டேட் டைம் இருக்கோ அதை வந்து இங்கே சிங்கனைஸ் ஆகுது. ஒரு டைம் வெரிஃபை பண்ணி சேவ் பண்ணிங்க. ஒரு சில டைம் என்ன ஆகும்னா இந்த டேட் அண்ட் டைம் தப்பாக ஓடும். ஸோ நம்ம கேமரா வந்து டேட் அண்ட் டைம் தப்பாக இருக்க மாதிரியே காட்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது மட்டும் இந்த 2 ஆப்ஷன் மட்டும் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் முக்கியமானது என்ன, நெட்வொர்க்கில் போயிட்டு டிஹெச்சிபியில் போயிட்டு இது வந்து டிஹெச்சிபியில் எப்பவுமே வந்து கேமரா வந்து இருக்கும். அதை ஸ்டாட்டிக் ஐபியாக கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கேமராவுக்கு ஒரு ஐபி செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இது மட்டும் முக்கியமா பண்ணீங்க. இல்ல அப்படின்னா சப்போஸ் நமக்கு வந்து பவர் ஆஃப் ஆகி வந்துச்சு, பிஓஐ கட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்விஆர்ல வியூ வராது. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டாட்டிக் ஐபியை செட் பண்றோம். ஸ்டாட்டிக் ஐபி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கேமராக்கு ஒரு ஐபி ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ஸ்டெப் வந்து கேமரா ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணணும். ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஐபி அட்ரஸ் போட்டுக்கங்க. நீங்க 10 கேமரா பண்ணாலும் இந்த 10 கேமராக்கு இந்த ஆப்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? லாகின் பண்றீங்க. பண்ணிட்டு செட்டிங்ஸ்ல போயிருங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆடியோ எனேபிள் ஃபஸ்ட்டு கேமராக்குள்ள ஆடியோ எனேபிள் பண்ணீங்க. இது வந்து டிசேபிள் இருக்கும். ஜஸ்ட் இந்த 2 எனேபிள் பண்ணிட்டு சேவ் பண்ணுறீங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் போயிட்டு ஜென்ரலில் போயிட்டு டேட் அண்ட் டைமில் வந்து டேட்டு மந்த் இயர் மாற்றுறீங்க. அதே மாதிரி 12 to 24 ஹவர்ஸ் மாற்றிட்டு சிங்கனைஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. சேவ் பண்ணிக்கங்க. சேவ் ஆகுதான் ஒரு டைம் 1 2 டைம் வெரிஃபை பண்ணிக்கங்க. ஓகேங்களா? மூணாவது நெட்வொர்க்கில் போயிட்டு டிஹெச்சிபியில் வந்து இதை வந்து எனேபிள் ஆயிருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துங்க. அதாவது டிஹெச்சிபி வந்து டிசேபிள் ஆயிருக்கான்னு பார்த்துங்க. ஸ்டாட்டிக்ல தான் இருக்கணும் எப்பவுமே. கொடுக்கும் அதே மாதிரி கரெக்டாக ப்ராப்பரான ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துங்க. இது வந்து கேமராவோட யூனிக் ஐபி. தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட் ஐபி. ரவுட்டரோட என்ன அட்ரஸோ அதுக்கு இது வந்து கம்பல்சரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும் கேமரா. ஓகேங்களா? ஜஸ்ட் சேவ் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து பேசிக்ஸ். ஃபர்ஸ்ட் கேமரா ஆக்டிவேட் பண்ணணும். இந்த 3 செட்டப் பண்ணணும். 3 செட்டிங்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம STQC இந்த கேமரா வந்து STQC இல்லைங்களா? சப்போஸ் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ரெட் கலர்ல நான் அப்படியே ஆட் பண்ணும்போது வந்துச்சு இல்லைங்களா? ஒரு நிமிஷம்ங்க. சப்போஸ் இப்போ இந்த கேமராவை ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெட் கலர் வருது, நம்ம என்ன பண்ணாலும் ரெட் கலர் தான் வருது அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் டெலிட் பண்ணுங்கன்னு நான் அப்படியே சொல்லியிருந்தேன். இந்த சப்போஸ் வந்ததுக்கப்புறம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். லாகின் பண்ணிட்டு இதே செட்டிங்ஸ்குள்ள வந்துட்டு சிஸ்டம்ல அக்கௌண்ட்னு ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இங்கே அக்கௌண்ட் இருக்கும், ஆன் வித் யூசர்னு ஒன்று இருக்கும். இந்த ஆன் வித் யூசர் செலக்ட் பண்ணிட்டு ஆட் யூசரில் போயிட்டு அட்மின் 1 அட்மின் 1 கொடுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஏற்கனவே அட்மின் இங்கே ஒன்று இருக்கும். அதனால அட்மின் 1 கொடுத்துட்டு இந்த இடத்துல கேமராக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே யூசர் பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. நீங்க வந்து என்ன கொடுத்தனோ அதே கேமரால, அதாவது நம்ம இந்த சாஃப்ட்வேர்ல வந்து கொடுத்தோம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு என்ன கொடுத்தோமோ அதே இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம். கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இது வந்து குரூப் நேம் இருக்கீங்களா, இங்க வந்து அட்மின் தான் கொடுக்கணும். வேற எதுவும் மாத்தி கொடுத்துறாதீங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே பண்ணிருங்க. ஓகேங்களா? ஓகே ஆயிடுச்சுன்னா இங்க ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கங்க. அட்மின் 1 வந்துருச்சா அப்படின்னு. அட்மின் 1 வந்துருச்சு. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே. அடுத்தது சேஃப்டில போயிட்டு இந்த சிஸ்டம் சர்வீசஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல சிஜிஐ சர்வீசஸ் வந்து டிசேபிள் பண்ணணும். ரெண்டாவது ஆர்டிஎஸ்பிடி ஓவர் டிஎல்எஸ் இருக்குங்களா, இதை டிசேபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ப்ரோட்டோகால்ங்கிற வந்து செக்யூரிட்டி மோட்ல இருந்து கம்ஃபர்டபுள் மோடுன்னு சொல்லி மாத்திட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிருங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் சக்சீட். ஓகேங்களா? அடுத்தது HTTPS வந்துட்டு இது எனேபிள் HTTPS இருக்கு இல்லைங்களா, இதை வந்து டிசேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ சேவ் பண்ணீங்க அப்படின்னா கேமரா ரீபூட் ஆகும். நீங்க சொல்றது கான்ஃபிகரேஷன் டேக் எஃபோர்ட் டிவைஸ் வந்து ரீஸ்டார்ட் நவ். ஓகே, ப்ளீஸ் டு நாட் லீவ் த பேஜ் ஆர் க்ளோஸ் த ப்ரௌசர். ஓகேங்களா? அதனால எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த டைம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சாஃப்ட்வேர்ல போயிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. அதாவது இது வந்து நீங்க 10 கேமரா மாட்டினீங்க அப்படின்னாலும் 10 கேமராக்கும் இந்த செட்டிங்ஸ் பண்ணி தான் ஆகணுங்க. இது மறந்துடாதீங்க எதுவுமே. இதை பண்ணீங்கன்னா ப்ராப்பரா ஒர்க் ஆகும். உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லாம நீட்டா கேமரா கனெக்ட் ஆயிரும். STQC மாடல் நமக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லாம முடிஞ்சிருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த செட்டப். ஓகேங்களா? இது வந்து இப்போ ரீபூட் ஆயிட்டு இருக்கு. அதனால நமக்கு இங்க காட்டல. ஓகேங்களா? கேமரா இப்போ ஜஸ்ட் நவ் வந்து ஆன் ஆக போகுது. ஸோ
ஸோ கேமரா வந்து கனெக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு நீங்க எப்பவுமே இந்த ரெஃப்ரெஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இங்க சுத்திட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ஏஆர் மட்டும் தான் காட்டுது. இந்த கேமரா லாகின் ஆகல. ஸோ நம்ம மறுபடியும் வேணா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு ரெண்டும் வந்துருச்சு. அதாவது இது வந்து கேமரா, இது என்ஏஆர். ஓகேங்களா? இப்போ இன்னொன்னும் சொல்லிடுறேன். இப்போ சப்போஸ் நம்ம இந்த கேமரா வந்து இப்போ டிஃபால்ட்டாக வரது வந்து ஸ்மார்ட்ல ஹைப்ரிட் மாடல் வாங்குனீங்க அப்படின்னா ஸ்மார்ட்ல தான் வரும். இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு வந்து இல்லைங்க, எனக்கு வந்து எப்பவுமே ஒயிட் லைட் தான் வேணும், அதாவது கலராக தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கண்டிஷன்ஸ் கேமராவில் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, கண்டிஷன்ஸில் இல்லுமினேட்டருங்கிற போயிட்டு இங்கே வந்து ஒயிட் லைட் வார்ம் லைட் மோடுன்னு இருக்கும். இதை ஜஸ்ட் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே எனேபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டே டைமில் வந்து நார்மலாக எப்பவும் போல இருக்கும். நைட் டைமில் வந்து அதாவது நமக்கு வந்து டார்க்னஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கேமரால லைட் ஆகி நமக்கு கலரில் தெரிஞ்சிடும். ஸோ இல்லை எனக்கு கஸ்டமர் வந்து கலர்லாம் வேணாங்கிறார் அப்படின்னா இந்த ஐஆர் மோடுங்கிறது செலக்ட் பண்ணிட்டு இங்கே சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே முடிஞ்சது. ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இது வந்து டிஃபால்ட்டாக ஸ்மார்ட் இலுமினேட்டர் இருக்கும். இதை வந்து கஸ்டமர் வந்து ஸ்மார்ட் இலுமினேட்டர்னா என்ன ஒன்றும் இல்லை, அதாவது டே வந்து எப்பவும் போல கலராக இருக்கும், நைட் டைம் ஆயிடுச்சு ஒரு டார்க் ஆயிடுச்சு அப்படின்னா ஆள் வந்தாங்கன்னா கலராக மாறும், ஒரு லைட் வந்து எரியும். சப்போஸ் யாருமே வரல அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல போயிடும். இதுதான் ஸ்மார்ட் இலுமினேட்டர். இல்லை எனக்கு கஸ்டமர் வந்து ஃபுல் கலர் கேட்டாங்க அப்படின்னா இந்த வார்ம் லைட் கொடுத்துட்டு செட் பண்ணிங்க. இல்லை ஐஆர் கேட்குறாங்கன்னா ஐஆர் மோட் செலக்ட் பண்ணிட்டு முக்கியமாக இங்கே சேவ் பண்ணிடுங்க. இதுதான் வந்து அந்த செட்டிங்ஸ். ஓகேங்களா? இப்போ இவ்வளோதான். இந்த கேமரா சேவ் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ மறுபடியும் வந்து நம்ம என்ஏஆர் போயிடலாம். என்ஏஆர்ல போயிட்டு சர்ச் பண்ணுறோம். மறுபடியும் உங்களுக்கு இது க்ளோஸ் பண்ணிடுறேன். அகைன் நம்ம இதை மேனேஜ் செலக்ட் பண்ணிட்டு கேமரா செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க. அந்த இங்கே ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து சர்ச் டிவைஸ் இருக்குன்னா சர்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்மளோட ஐபி அட்ரஸ் காட்டும். அதாவது இப்போ நீங்கள் வந்து எத்தனை கேமரா அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணியிருந்தீங்கனாலுமே காட்டுங்க. இப்போ வந்து இந்த ஐபி அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க. இந்த 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 அதாவது இந்த செகண்ட் டைப் வரும்போது நீங்க என்னன்னா இதை நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்ல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு காட்டுதான்னு பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு காட்டுது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதனோட ஐபி அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து ஒரு கேமரா தான் கனெக்ட் பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு கேமராவோட ஐபி அட்ரஸ் இங்கே காட்டுது. அந்த செட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ் 1.62 இருக்குங்களா, இங்கே வந்து சர்ச் டிவைஸ் பக்கத்தில் ஆட் இருக்கும். அதுக்கப்புறம் மேனுவல் டிவைஸ் மேனுவல் ஆட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா சேனல் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த கேமரா வந்து நான் வந்து செகண்ட் ஐபி அட்ரஸ் வந்து நான் இந்த கேமரா வந்து எனக்கு செகண்ட் போர்ட்டில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் போர்ட் செலக்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் போர்ட்டில் வேணும், ஃபர்ஸ்ட் போர்ட்டை செலக்ட் பண்ணிட்டு மேனுஃபேக்சருங்கிற இடத்துல இது ரொம்ப முக்கியம், ஆன் விஃப்னு ஒன்று இருக்கும், இதுதான் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஐபி அட்ரஸ் காட்டும் 1.64 அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வெரிஃபை பண்ணிக்கங்க. 1.62 சாரி 1.62 கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த இடத்துல செல்ஃப் அடாப்ட் கொடுத்துருங்க. இதை எதுவுமே மாற்ற வேண்டாம். யூசர் நேம்ங்கிற இடத்துல மட்டும் நம்ம அந்த ஆன் விஃப்ட்ல என்ன யூசர் நேம் செட் பண்ணணுமோ அதுதான் கொடுக்கணும். ஸோ நம்ம அதில் என்ன கொடுத்தோம் அப்படின்னா admin 1. ஸோ இது வந்து வெறும் அட்மின் கொடுக்காதீங்க, admin 1 கொடுங்க. அதுதான் நம்ம சரி அங்கே கிரியேட் பண்ணிடணும். ஓகேங்களா? தென் பாஸ்வேர்டுங்கிற இடத்துல என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னோ அதே பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது எதுவுமே பண்ண வேண்டாம், எதுவுமே ஆப்ஷன் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஓகே பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெட் கலர் இருக்கும். எகைன் நான் செலக்ட் பண்ணிட்டு கேமரா செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆயிரும். இதுதான் அந்த செகண்ட் டைப். இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனுங்க. ஸோ இப்போ நான் இங்கே வரேன், செக் பண்ணுறேன். கேமரா வியூ வந்துருச்சு எனக்கு. ஸோ ஓகேங்களா? இவ்வளோ தான். இந்த செட்டிங்ஸே வந்து இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது சேல்ஸில் நீடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட சேல்ஸ் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இல்லை ஏதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம். ஓகேங்களா? தேங்க்யூ.